ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் வந்து நாம் கெய்லிஸ் தியரம், ஆட்டோமார்ஃபிசம், அப்புறம் வந்து இன்னர் ஆட்டோமார்ஃபிசம்னா என்னென்னு பார்ப்போம். சரி, ஃபஸ்ட்டு வந்து நான் கெய்லிஸ் தியரம் சொல்கிறதுக்கு முன்னாடி நமக்கு ஐசோமார்ஃபிசம்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும், சிமெட்ரிக் குரூப்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ சிமெட்ரிக் குரூப்பில் அதை பற்றி நான் கம்ப்ளீட்டாகவே தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் எப்படி காம்போசிட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருக்கணும், சைக்கிள்ஸை. இதெல்லாமே தெரிஞ்சால் தான் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து புரியும். சரி, இப்போ இதில் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எவ்ரி குரூப் இஸ் ஐசோமார்ஃபிக் டு அ சப் குரூப் ஆஃப் சிமெட்ரிக் குரூப்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நான் இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து நான் கொடுத்துட்றேன். என்ன எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன் அப்படின்னா, சைக்ளிக் குரூப்பு Z3 வந்து எடுத்திருக்கேன். ஸோ Z3 அப்படின்னா மூணு எலமெண்ட் தான் இருக்கணும், 0, 1, 2. சரி, இப்போ இந்த 0, 1, 2 வச்சு நான் டேபிள் mod 3 டேபிள் வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ இது வந்து உங்களுக்கு போட தெரியும் இல்லையா? ஸோ 0 + 0 0, 0 + 1 1, 0 + 2 வந்து 2. அகெயின் 1 + 0 1, 1 + 1 2, 1 + 2 வந்து 3 வந்துடும். ஸோ எப்போ 3 அல்லது 3க்கு மேலே இருக்க நம்பர் வருதோ அங்கே வந்து நம்ம டிவைடட் பை 3 போடணும். சரி, அப்போ வந்து இங்கே 1 + 2ன்றது 3ன்னு வந்திருக்கு. அப்போ 3 டிவைடட் பை 3ன்னு போட்டிங்கன்னா ரிமைண்டர் வந்து 0. ஸோ அதான் இங்கே எழுதியிருக்கேன். அடுத்தது 2 + 0 வந்து 2, 2 + 1 வந்து அகெயின் 3ன்னு வருது. அப்போ 3 டிவைடட் பை 3 ரிமைண்டர் 0. அடுத்து 2 + 2 வந்து 4 வருது. அப்போ 4 டிவைடட் பை 3 ரிமைண்டர் வந்து 1. ஸோ அதான் நான் எழுதியிருக்கேங்க. சரி, அப்போ இது வந்து mod 3க்கான டேபிள். Z3ன்ற சைக்ளிக் குரூப்பில் நான் mod 3க்கான டேபிள் வந்து எழுதியிருக்கேன். அடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த 0, 1, 2 வச்சு நான் வந்து என்னால் பெர்முடேஷன்ஸ் வந்து எடுக்க போகிறேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், பெர்முடேஷன்றது வந்து அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் நம்பர்ஸ். அதாவது நான் 0, 1, 2 எப்படியெல்லாம் அரேஞ்ச் பண்ண முடியும். ஏன்னா 0, 1, 2 102ன்னு போடலாம், 201ன்னு போடலாம், 210ன்னு போடலாம். ஸோ இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணுறதுக்கு பேர் தான் பெர்முடேஷன். சரி, இப்போ வந்து நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு 3 பாசிபிள் அரேஞ்ச்மெண்ட் வந்து இங்கே வச்சுருக்கேன். சரி, இந்த 0, 1, 2 வச்சு என்னால் 6 பாசிபிள் காம்பினேஷன்ஸில் என்னால் பெர்முடேஷன் கொண்டு வர முடியும். இந்த 0, 1, 2 மாற்றி என்னால் ஒரு 6 வகையை என்னால் எழுத முடியும். நான் இங்கே எடுத்திருக்கிறது 3 பெர்முடேஷன் மட்டும்தான். சரி, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, சேம் 0, 1, 2 அப்படியே 0, 1, 2 எழுதுகிறேன். ஸோ அதாவது 0வை 0க்கே மேப் பண்ணுறேன், 1னை 1க்கு மேப் பண்ணுறேன், 2வை 2க்கு மேப் பண்ணுறேன். ஸோ இதை அப்படியே எழுதுறதுனால இது வந்து ஐடென்டிட்டி. இதுக்கு நான் ஒரு பேர் வந்து கொடுக்குறேன், என்னன்னா அது T0. அடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, 0 இருக்க வேண்டிய இடத்துல 1 போடுறேன், அதாவது 0 1க்கு மேப் பண்ணுறேன். அடுத்து 1 இருக்க வேண்டிய இடத்துல 2 போடுறேன், அதாவது 1னை 2க்கு மேப் பண்ணுறேன். அடுத்து 2 இருக்க வேண்டிய இடத்துல 0 போடுறேன், அதாவது 2வை 0க்கு மேப் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஒரு பெர்முடேஷன். சரி, இதுக்கு வந்து ஒரு நேம் என்ன அப்படின்னா அது T1. அதே மாதிரி 0வை 2க்கு மேப் பண்ணுறேன், 1னை 0க்கு மேப் பண்ணுறேன், 2வை 1க்கு மேப் பண்ணுறேன். அதாவது 0 இருக்க வேண்டிய இடத்துல 2 இருக்குது, 1 இருக்க வேண்டிய இடத்துல 0 இருக்குது, 2 இருக்க வேண்டிய இடத்துல 1 இருக்குது. அப்போ நான் 3 அரேஞ்ச்மெண்ட் எடுத்துருக்கிறேன். என்ன அப்படின்னா, ஐடென்டிட்டியான அப்படியே 0, 1, 2 அப்படியே எழுதுறது, அடுத்து 1, 2, 0, அடுத்து 2, 0, 1ன்னு சொல்லிட்டு 3 பெர்முடேஷன்ஸ் நான் எடுத்திருக்கேன். இப்போது நான் சொல்கிறேன், என்னால் இந்த 3 நம்பர் வச்சு 6 பாசிபிள் பெர்முடேஷன்ஸ் என்னால் கொடுக்க முடியும். இன்னொரு 3மே என்னால் கொடுக்க முடியும். நான் எடுத்துருக்கிறது 3 பெர்முடேஷன் மட்டும்தான். இது ஒவ்வொன்றுக்கும் நான் தனித்தனியே வந்து நான் நேமும் கொடுத்துட்டேன், T0, T1, T2ன்னு. சரி, இப்போது இந்த ஸ்டேட்மெண்ட்டை கவனிங்க. சப்குரூப் ஆஃப் சிமெட்ரிக் குரூப்புன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை இருக்குது. நான் ஆல்ரெடி சிமெட்ரிக் குரூப்பை பற்றி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். எப்போ அப்படின்னா, நார்மல் சப் குரூப் சொல்லும்போது சிமெட்ரிக் குரூப்பை வந்து நான் சொல்லியிருப்பேன். ஏன்னா இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளே நான் S3 தான் எடுத்திருப்பேன். சரி, இப்போது இந்த சிமெட்ரிக் குரூப் பார்த்திங்கன்னா, இங்கே 0, 1, 2க்கு பதிலாக இங்கே 1, 2, 3ன்னு இருக்குது, அவ்வளோதான். ஸோ இங்கேயும் 3 எலமெண்ட்டு, இங்கேயும் 3 எலமெண்ட்டு. ஸோ இங்கே வந்து என்னால் 3 எலமெண்ட்டை வச்சு 6 பாசிபிளாக என்னால் பெர்முடேஷன் வந்து கொண்டு வர முடியும். ஸோ இங்கேயும் அதே தான், என்னால் 6 கொண்டு வர முடியும். ஆனால் நான் 3 தான் எடுத்திருக்கேன். சரி, இப்போ இதில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ நான் இந்த 3ஐயும் வச்சு, ஸோ இந்த 3 நம்பர் இருந்ததுன்னா அது S3ன்னு சொல்லுவாங்க, சிமெட்ரிக் குரூப்பில் S3ன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த S3யை வச்சு என்னால் 6 பாசிபிள் காம்பினேஷன்ஸ் இந்த மாதிரி கொண்டு வர முடியும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த S3லேருந்து சப்குரூப்பாக
இந்த 6 பாசிபிள்லேருந்து 3 பாசிபிளை மட்டும் எடுத்துக்கிறேன். அதனால தான் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சப் குரூப் ஆஃப் சிமெட்ரிக் குரூப் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 3 தான் என்ன அப்படின்னா இந்த T0, T1, T2 அரேஞ்ச்மெண்ட்ஸு. சரி, இப்போ இதுக்கு வந்து இந்த சப்குரூப்க்கு ஒரு நேம் கொடுக்கணும் இல்லையா? நான் என்ன கொடுத்துக்கிறேன்னா, இது நான் Z3 ஆனால் 012 வச்சு தானே எடுத்தேன் நான். அப்போ Z3 பார்னு சொல்லிட்டு நான் கொடுத்துக்கிறேன். அப்போ என்னோட இந்த Z3 பாருக்குள்ள 3 பெர்முடேஷன்ஸ் தான் இருக்குது. அது ஒவ்வொன்றுக்கும் நான் தனித்தனியாக நேமும் கொடுத்துருக்கேன். என்ன அப்படின்னா T0, T1, T2. அப்போ என்னோட இந்த சப்குரூப்புக்குள்ளே 3 எலமெண்ட் இருக்குது. என்ன அப்படின்னா T0, T1, T2 3 எலமெண்ட் இருக்குது. சி இந்த T0, T1, T2ன்றோட மீனிங் வந்து இந்த அரேஞ்ச்மெண்ட் தான். அதெல்லாம் சிம்பிளாக T0, T1, T2ன்னு எழுதியிருக்கேன். சரி, இப்போ இந்த சப்குரூப்பை வச்சு நம்ம வந்து காம்போசிஷன் டேபிள் வந்து ஃபார்ம் பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா T0 காம்போசிட் T0. சரி, நான் ஆல்ரெடி எப்படி காம்போசிட் பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன். நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு T0 காம்போசிட் பண்ணணும். ஃபஸ்ட் T0ஓட அரேஞ்ச்மெண்ட்டை எழுதுங்க. ஸோ 0, 1, 2, 0, 1, 2. அதாவது இது அப்படியே ஐடென்டிட்டி, இதுதான் T0. ஸோ இது அப்படியே இங்கே எழுதியிருக்கேன். இது என்ன பண்ணுறேன் அப்படின்னா மறுபடியும் இன்னொரு T0ஓட நான் காம்போசிட் பண்ண போகிறேன். அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு சைடு இருக்கதை மறைச்சிருங்க. 0, 1, 2. இப்போ இதுக்கு மறுபடியும் இது ரெண்டே இன்னொரு T0 வச்சு இதே மாதிரி அரேஞ்ச்மெண்ட்டை இங்கே கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு T0, அடுத்து இங்கிட்டு மறைச்சிங்கன்னா இது ஒரு T0. இப்போ ரிசல்ட் எப்படி வருதுன்னு பார்ப்போம். 0, 0க்கு மேப் ஆகுது, அகெயின் 0, 0க்கு மேப் ஆகுது. அடுத்து 1, 1க்கு மேப் ஆகுது, 1 அகெயின் 1க்கு மேப் ஆகுது. 2, 2க்கு மேப் ஆகுது, 2 அகெயின் 2க்கு மேப் ஆகுது. அப்போ எனக்கு எந்த ஒரு சேஞ்சும் இல்லை. மறுபடியும் எனக்கு என்ன தான் கிடச்சிருக்கு அப்படின்னா 0, 0க்கு தான் போகுது, 1, 1க்கு தான் போகுது, 2, 2க்கு தான் மேப் ஆகுது. மறுபடியும் எனக்கு T0 தான் கிடச்சிருக்கு எனக்கு. அப்போ T0 காம்போசிட் T0 வந்து T0 தான் கிடைக்கும். இதே மாதிரியே T0 காம்போசிட் T1 போட்டு பாருங்கள், T1 கிடைக்கும். T0 காம்போசிட் T2 போட்டு பாருங்கள், T2 கிடைக்கும். ஸோ சேம் இங்கே அதே தான். T1 காம்போசிட் T0 T1ன்னு கிடைக்கும். அடுத்து T1 காம்போசிட் T1 வந்து T2ன்னு கிடைக்கும். இதை வேணால் நான் உங்களுக்கு போடுறேன். சேம் இதே மாதிரி தான் இதுவும். ஸோ அப்போ T1ன்றது இந்த மேப்பிங்கை அப்படியே எழுதுங்க. 0, 1, 2, 0, 1, 2. அதாவது 0, 1, 1, 2, 1, 2, 2, 2, 2, 0. ஸோ இதுதான் வந்து T1 பெர்முடேஷன் இல்லையா? ஸோ அகெயின் நான் என்ன பண்ண போகிறேன்னா இன்னொரு T1 பெர்முடேஷனால் நான் காம்போசிட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணுறேன்னா மறுபடியும் இதை மறைச்சிக்கோங்க. இன்னொரு 0, 1, 2 போடுங்க. மறுபடியும் இதை வந்து சேம் இதே மாதிரியே மேப் பண்ணுங்கள். அப்போ இது ஒரு T1, அடுத்து மறைச்சிங்கன்னா இது ஒரு T1. இப்போ ரிசல்ட் எடுங்க. 0 கோஸ் டு 1, அந்த 1 வந்து இங்கே மறுபடியும் 2க்கு போகுது. அடுத்து இங்கே 1 வந்து 2, 2 வந்து மறுபடியும் 0க்கு போகுது. அடுத்து 1, 2 to 0, மறுபடியும் 0 வந்து 1க்கு போகுது. ஸோ இப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா 1 இருக்க வேண்டிய இடத்துல 2 இருக்குது, 2 இருக்க வேண்டிய இடத்துல 0 இருக்குது, 0 இருக்க வேண்டிய இடத்துல 2 இருக்குது, 1 இருக்க வேண்டிய இடத்துல 0 இருக்குது, 2 இருக்க வேண்டிய இடத்துல 1 இருக்குது. அப்போ இது எந்த மாதிரி இருக்குது அப்படின்னா T2 இந்த மேப்பிங் மாதிரி இருக்குது. ஸோ இந்த பெர்முடேஷன் மாதிரி இருக்குது. அப்போ T1 காம்போசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு T2 கிடைக்கும். இது மாதிரி ஒவ்வொன்றையும் காம்போசிட் இதே மாதிரியே பண்ணி காம்போசிட் பண்ணி எழுதுங்க. சரி, இப்போ இந்த டேபிளையும் இந்த Z3 டேபிளையும் நீங்கள் கம்பைன் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட சேம் தான். எப்படி சொல்கிறேன் அப்படின்னா இங்கே 0 இருக்க வேண்டிய இடத்துல T0 இருக்குது, 1 இருக்க வேண்டிய இடத்துல T1 இருக்குது, 2 இருக்க வேண்டிய இடத்துல T2 இருக்குது. அவ்வளோதான். இது மட்டும் தான் டிஃப்ரென்ஸு. அதாவது நம்ம போடுற நொட்டேஷன் தான் வேறையாக இருக்கே ஒழிய மற்றபடி எல்லாமே சேமாக இருக்குது. அதாவது என்ன சொல்லலாம் அப்படின்னா பைஜெக்ஷன் வந்து ஃபார்ம் பண்ணலாம். எதுக்கு அப்படின்னா இந்த Z3 குரூப்புக்கும் நம்ம எடுத்த அந்த சப் குரூப்பு, ஸோ இந்த சப் குரூப் எடுத்துல T1, T0, T1, T2 அதுக்கும் வந்து பைஜெக்ஷன் ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இங்கே Z3ன்றது 0, 1, 2 இருக்க எலமெண்ட்டு. இங்கே சப் குரூப் வந்து என்ன அப்படின்னா T0, T1, T2. சரி, இப்போ நல்லா கவனிச்சுன்னா எங்கெல்லாம் 0 இருக்கோ இந்த டேபிளில் கரெக்டாக அந்த இடத்துல வந்து இங்கே T0 இருக்கும். அப்போ 0வை T0க்கு மேப் பண்ணலாம். அதே மாதிரி எங்கெல்லாம் 1 இருக்கோ அங்கெல்லாம் வந்து இந்த டேபிளில் T1 இருக்கும். அப்போ 1 T1க்கு மேப் பண்ணலாம். அதே மாதிரி 2 எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து T2 இருக்கும். ஸோ 2வை T2க்கு மேப் பண்ணலாம்.
இப்போ இந்த மேப்பிங்கை நல்லா கவனிச்சிங்கன்னா டொமைன்லேயும் சரி கோடொமைன்லேயும் சரி பேலன்ஸ் எலமெண்ட்டே இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஒரு இன்புட்டுக்கு ஒரு அவுட்புட் இருக்குது. அதாவது 1 to 1ஆகவும் இருக்குது, ஆன் டு ஆகவும் இருக்குது. அப்போ வந்து இதை என்ன சொல்லலாம் அப்படின்னா ஐசோமார்ஃபிக்காக இருக்குதுன்னு சொல்லலாம். அதாவது என்ன அப்படின்னா நான் எடுத்த இந்த குரூப்பை இந்த பெர்முடேஷன் குரூப்புக்கு நான் ஐசோமார்ஃபிசமாக என்னால் எழுத முடியுது. அதை தான் வந்து ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருப்பாங்க. ஸோ இது இந்த Z3ன்ற குரூப்புன்னு கிடையாது. நம்ம எந்த குரூப் எடுத்தாலும் சரி அந்த குரூப்பை ஏதோ ஒரு சிமெட்ரிக் குரூப்போட சப்குரூப்புக்கு நம்மளால் ஐசோமார்ஃபிசம் கொண்டு வர முடியும்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து நான் S3ஓட அந்த சிமெட்ரிக் குரூப்போட சப்குரூப்புக்கு நான் ஐசோமார்ஃபிசமாக கொண்டு வந்திருக்கேன். அது மாதிரி நீங்கள் ஏதோ எந்த சிமெட்ரிக் குரூப்பாக இருந்தாலும் சரி அதோட சப்குரூப்புக்கு கண்டிப்பாக அது வந்து ஐசோமார்ஃபிக்காக இருக்குன்னு சொல்கிறது தான் இந்த கெய்லிஸ் தியரம். அடுத்தது வந்து காஞ்சுகேட்டு. சரி, காஞ்சுகேட் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். நம்ம வந்து ஸ்கூல் டைம்ஸ்லேருந்து படிச்சுருப்போம் இல்லையா? ஸோ இப்போ என்ன அப்படின்னா இப்போது ஃபிக்ஸ்டு எலமெண்ட் ஒரு எக்ஸ்ன்னு ஒரு எலமெண்ட் இருக்குது. அந்த எலமெண்ட்டை அதோட இன்வர்ஸை வச்சு காஞ்சுகேட் பண்ணுறோம். இப்போ ஏவை வந்து நம்ம காஞ்சுகேட் பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு மறுபடியும் அதே ஏவே கிடச்சிது அப்படின்னா இது செல்ஃப் காஞ்சுகேட்டு. இப்போ நான் ஏவை காஞ்சுகேட் பண்ணும்போது எனக்கு பி கிடைக்குது, வேறு ஒரு எலமெண்ட் கிடைக்குது. அதே மாதிரி நான் பியை காஞ்சுகேட் பண்ணும்போது எனக்கு ஏ கிடைக்கணும். இப்படி இருந்ததுன்னா இந்த ஏவும் பியும் வந்து காஞ்சுகேட்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது ஏ பண்ணும்போது பி கிடைக்கணும், பி பண்ணும்போது ஏ கிடைக்கணும். இந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த ஏவும் பியும் வந்து ஒன்றுக்கு ஒன்று காஞ்சுகேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அடுத்தது வந்து ஆட்டோமார்ஃபிசம் அப்படின்னு என்னென்னு பார்க்கலாம். சரி, இப்போ ஆட்டோமார்ஃபிசம் முன்னாடி நான் ஐசோமார்ஃபிசம்னா என்னன்னு சொல்லியிருப்பேன். ஐசோமார்ஃபிசம்னா 2 டிஃப்ரெண்ட் குரூப்ஸு. ஸோ இது ஒரு குரூப்பு, இது ஒரு குரூப்பு. இந்த 2 குரூப்புக்கும் 1 to 1 இருக்கணும். அதாவது ஒரு இன்புட்டுக்கு ஒரு அவுட்புட் கான்செப்ட் இருக்கணும். அதே மாதிரி ஆன் டு டொமைன்லேயும் சரி கோடொமைன்லேயும் சரி பேலன்ஸ் எலிமெண்ட் இருக்கக்கூடாது. அப்புறம் ஹோமோமார்ஃபிசம் கண்டிஷன் டெஃபினிஷனில் பார்த்துட்டு போல f(a + b = f(a + f(b). ஸோ இந்த 3 சாட்டிஸ்ஃபை ஆச்சு 2 வெவ்வேறு குரூப்புக்கு அப்படின்னா அது ஐசோமார்ஃபிசம்னு பார்த்தோம். இப்போது ஆட்டோமார்ஃபிசம்ன்றதும் சேம் அதே கண்டிஷன் தான். ஆனால் என்னென்னா 2 டிஃப்ரெண்ட் குரூப் கிடையாது. ஒரு குரூப் எடுத்தோம்னா மறுபடியும் அதே குரூப்புக்கே நம்மளால் 1 to 1 ஆன் டு ஹோமோமார்ஃபிசம் கொண்டு வர முடிஞ்சது அப்படின்னா அது ஆட்டோமார்ஃபிசம். அண்ட் ஆட்டோமார்ஃபிசம் இஸ் சிம்பிளி அ பைஜெக்டிவ் ஹோமோமார்ஃபிசம் வித் இட்செல்ஃப். அதே குரூப்புக்கே கொடுக்கறதா வந்து ஆட்டோமார்ஃபிசம். இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், நான் Z+ன்னு சொல்லிட்டு ஒரு குரூப் எடுத்துக்கிறேன். இப்போது என்னோடய டொமைனும் Z++ தான், கோடொமைனும் Z++ தான் இருக்கணும். ஸோ ரெண்டுமே சேம் குரூப் தான். இதே குரூப்புக்கு தான் நான் ஆட்டோமார்ஃபிசம் கொண்டு வரணும். என்னோடய ஃபங்க்ஷன் வந்து f(x) = -x. இப்போ வந்து இந்த ஃபங்க்ஷனில் -1 போட்டிங்கன்னா எனக்கு +1 வந்து மேப் ஆகும். அதே மாதிரி 0 போட்டிங்கன்னா 0க்கு மேப் ஆகும், 1 போட்டிங்கன்னா -1க்கு மேப் ஆகும், 2 போட்டிங்கன்னா -2க்கு மேப் ஆகும், 3 போட்டிங்கன்னா -3க்கு மேப் ஆகும். ஸோ இது மாதிரி நெகட்டிவும் சரி பாசிட்டிவும் சரி எல்லாமே இந்த சைடு இருக்க Z+ஓட கண்டிப்பாக மேட்ச் ஆகிடும். ஸோ இதை நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா எப்படி இருக்குன்னா ஒரு இன்புட்டுக்கு ஒரு அவுட்புட் இருக்கும். அதாவது 1 to 1ஆகவும் இருக்கும். அதே மாதிரி டொமைன் கோடொமைனில் பேலன்ஸ் எலிமெண்ட் இருக்காது, ஆன் டூவாகவும் இருக்கும். பத்தாததுக்கு ஹோமோமார்ஃபிசமோட கண்டிஷனான f(a + b = f(a + f(b) அதையும் இது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது மூணுமே வந்து கிடைக்கும். அப்படி இருந்தது அப்படின்னா அது ஆட்டோமார்ஃபிசம். அதாவது ஒரு குரூப்பு அதே குரூப்புக்கே என்னால் இந்த 3 கண்டிஷனையும் கொண்டு வர முடிஞ்சது, பைஜெக்ஷன் ஃபார்ம் பண்ண முடிஞ்சது. அதாவது ஐசோமார்ஃபிசம் அதே குரூப்புக்கே என்னால் ஃபார்ம் பண்ண முடிஞ்சது அப்படின்னா அது வந்து எனக்கு ஆட்டோமார்ஃபிசம். சரி, இப்போ இதுலேயே வந்து இன்னர் ஆட்டோமார்ஃபிசம்னு ஒன்று இருக்குது. சரி, இப்போ இந்த இன்னர் ஆட்டோமார்ஃபிசம்ன்றது அதுவும் வந்து ஆட்டோமார்ஃபிசம் கீழே வர ஒரு சப்பு தான். சரி, இப்போ இதோட ஃபார்மேட் எப்படி இருக்கணும் அப்படின்னா இங்கே வந்து காஞ்சுகேட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படி யூஸ் பண்ணி சொன்னால் அது வந்து இன்னர் ஆட்டோமார்ஃபிசம். சரி, இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நான் ஒரு எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துட்றேன். சரி, இப்போ நான் வந்து சிமெட்ரி குரூப் S3 தான் எடுத்திருக்கேன். ஸோ 1 2 3 நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இந்த S3யை வச்சு இந்த 1 2 3யை வச்சு என்னால் 6 பாசிபிள் பெர்முடேஷன் வந்து கொடுக்க முடியும். ஸோ அது என்னென்னலாம்னா இந்த 6 பாசிபிள் பெர்முடேஷன்ஸு. சரி, இப்போ இதில் நல்லா கவனிச்சிங்கன்னா இப்போது 1 2 3ன்னு சொல்லிட்டு 3 எலமெண்ட்டு தான் இதில் இருக்குது. அப்போ என்னோடய டொமைனில் 3 எலமெண்ட்டு தான் இருக்குது.
இப்போ ஆட்டோமார்ஃபிசம்னா என்ன, மறுபடியும் இதே தான் இருக்கணும் எனக்கு, இந்த சைடும் எனக்கு இதே இருந்தால் அது எனக்கு ஆட்டோமார்ஃபிசம் இல்லையா. அதாவது இங்கே ஏன்னா நான் இங்கேயே அதே செட் அப்படியே நான் எடுத்துருக்கணும். பத்தாததுக்கு என்ன இருக்குன்னா இதில் இருக்க எல்லாத்தையும் நான் வந்து மேப் பண்ணியிருக்கணும். டொமைன் கோடொமைனில் ஒரு பேலன்ஸ் எலிமெண்ட் இல்லாமல் ஒரு இன்புட் ஒரு அவுட்புட் கான்செப்டில் மேப் பண்ணியிருந்தேன்னா இது எனக்கு ஆட்டோமார்ஃபிசம். இதை நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நான். அப்போது இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா காம்பினேஷன் எடுக்கிறேன். இப்போது 1 1க்கு மேப் பண்ணுறேன், 2 2க்கு மேப் பண்ணுறேன், 3 3க்கு மேப் பண்ணுறேன். இது ஒரு பேர் என்ன அப்படின்னா ஐடென்டிட்டி. ஸோ அதுதான் இங்கே. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் தி ஆட்டோமார்ஃபிசம். ஸோ இதுவும் வந்து ஒன் ஆஃப் தி ஆட்டோமார்ஃபிசம். அடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா சேம் ஏ 1 2 3 இதில் இருக்க எலமெண்ட் அப்படியே இருக்குது. இப்போ நான் என்ன மேப் பண்ணுறேன்னா 1 2க்கு மேப் பண்ணுறேன், 2 1க்கு மேப் பண்ணுறேன், 3 3க்கு மேப் பண்ணுறேன். ஸோ இதோடது இதுவும் வந்து எனக்கு 1 to 1ஆகவும் இருக்குது, ஆன் 2ஆகவும் இருக்குது. பத்தாததுக்கு ஹோமார்ஃபிசம் கண்டிஷனே இது சாட்டிஸ்ஃபை பண்ணும். சரி, அப்போ இந்த இதை வந்து இந்த பாசிபிள் இந்த பெர்முடேஷன் இது. ஸோ இதை இப்படி எழுதுகிறேன், இந்த வந்து இப்படி எழுதியிருக்கேன். ஸோ எழுதுகிற விதம் தான் வேறு. சொல்ல போனால் அப்போ இதுவும் ஒன் ஆஃப் தி ஆட்டோமார்ஃபிசம் தான். அடுத்து இப்போது இந்த தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு ஆட்டோமார்ஃபிசம். ஸோ இதில் வந்து என்னால் 6 ஆட்டோமார்ஃபிசம்ஸ் என்னால் கொடுக்க முடியும். இந்த 1 2 3 வச்சு 6 ஆட்டோமார்ஃபிசம் வந்து இந்த குரூப்பில் என்னால் ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இங்கே வந்து இதோட பேர் வந்து நான் இதுக்கு முன்னாடி பெர்முடேஷன் சொல்லியிருப்பேன். இங்கே வந்து எனக்கு இது ஆட்டோமார்ஃபிசம் படிக்கிறதுனால இந்த பெர்முடேஷன் சொல்லாமல் நான் உங்களுக்கு ஆட்டோமார்ஃபிசம்னே சொல்கிறேன். ஏன்றது உங்களுக்கு புரியும். ஏன்னா இது ஒவ்வொன்றுமே வந்து 1 to 1ஆகவும் இருக்குது, ஆன் 2ஆகவும் இருக்குது. அப்புறம் வந்து ஹோமார்ஃபிசம் கண்டிஷனே சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அப்போ என்னால் இந்த 1 2 3 வச்சு 6 ஆட்டோமார்ஃபிசம்ஸ் வந்து என்னால் ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ அப்போ இதான் வந்து நான் எழுதியிருக்கேன் அந்த 6 காம்பினேஷன்ஸ். இங்கே வந்து நான் தெரியும் இல்லையா, சிங்கிள் சைக்கிள், 2 சைக்கிள், 3 சைக்கிள் வந்து நான் சொல்லியிருப்பேன். ஸோ இதில் வந்து நான் சிங்கிள் சைக்கிளை வந்து மென்ஷன் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஏன்னா இதோட மீனிங் என்ன அப்படின்னா 1 2க்கு போகுது, 2 1க்கு போகுது. அப்போ பேலன்ஸ் இருக்க 3 வந்து 3K தான் போகணும். அதே மாதிரி இங்கே வந்து 3 சைக்கிள் பார்த்திங்கன்னா 1 2க்கு போகுது, 2 3க்கு போகுது, அகெயின் 3 வந்து 1K போகுது. ஸோ இது வந்து 3 சைக்கிள். ஸோ இங்கே வந்து நான் சிங்கிள் சைக்கிள்லாம் வந்து நான் மென்ஷன் பண்ணாமல் எழுதியிருப்பேன், அவ்வளோதான். இது நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன், சிமெட்ரிக்கு படிக்கும்போது நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இதை. சரி, அப்போ என்னால் இந்த 1 2 3 வச்சு எத்தனை ஆட்டோமார்ஃபிசம் ஃபார்ம் பண்ண முடியுதுன்னா 6 வகையான ஆட்டோமார்ஃபிசம், அதாவது 6 பெர்முடேஷன்ஸ் அதை வந்து என்னால் ஃபார்ம் பண்ண முடியும். சரி, அடுத்து வந்து இன்னொரு ஆட்டோமார்ஃபிசம் பார்க்கலாம். இப்போது இந்த கண்டிஷன் phi of g equal to h inverse gh இதை வந்து என்னால் கொண்டு வர முடியணும். சரி, இப்போ வந்து இங்கே ஹச்ன்றது என்ன அப்படின்னா ஒரு ஃபிக்ஸ்டு எலமெண்ட். அது எங்கேருந்து எடுக்கணும்னா அதே அந்த குரூப்புக்குள்ளேருந்து எடுக்கணும். ஸோ இப்போ என்னோடய குரூப்புக்குள்ளே இருக்கிறது இந்த 6 எலமெண்ட்டு. சரி, சாரி, இது S3ன்னு இல்லை, இந்த A1 2 1 2 3ன்றது ஒரு செட்டு. இந்த செட்டை வச்சு என்னால் எவ்வளோ பாசிபிள் பெர்முடேஷன் வந்து கொடுக்க முடியுதோ அதுதான் வந்து என்னோடய S3. இங்கே மாற்றி எழுதியிருப்பேன். சரி, அப்போ இந்த S3யும் இந்த ஆட்டோமார்ஃபிசம் எல்லாமே சேம் தான். சரி, இப்போ இங்கே நான் ஃபிக்ஸ்டு எலிமெண்ட்டை எதை சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா 1 2 சைக்கிளை சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இந்த இதில் ஒவ்வொன்றையும் நம்ம போடுவோம். ஸோ ஜீன்றது இந்த குரூப்புக்குள்ளே இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்டும் வந்து ஜி தான். ஹச்ன்றது நான் ஃபிக்ஸட் பண்ண 1 2 சைக்கிள். சரி, இப்போ வந்து நீங்கள் காம்போசிட் பண்ணணும். என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு ஹச் எழுதுங்க, அடுத்து ஜீன்றது ஃபஸ்ட்டு நான் ஐடென்டிட்டி எடுத்துக்கிறேன், அடுத்து ஹச் இன்வர்ஸ்ன்றது 1 2 சைக்கிளோட இன்வர்ஸ் வந்து 2 1. அப்போ 2 1 எழுதிக்கோங்க. அப்போ இது மூணையும் வந்து காம்போசிட் பண்ணுங்கள். 1 2 காம்போசிட், அந்த ஐடென்டிட்டி காம்போசிட் 2 1. இது மூணையும் காம்போசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் ஐடென்டிட்டி தான் கிடைக்கும். அதே மாதிரி அடுத்து நான் ஐடென்டிட்டிக்கு பதிலாக செகண்ட் எலிமெண்ட்டான 1 2வே எடுத்திருக்கேன். அப்போ 1 2 காம்போசிட் 1 2 காம்போசிட் 1 2ஓட இன்வர்ஸ் ஆனால் 2 1. இதை காம்போசிட் மூணே பண்ணிங்கன்னா எனக்கு மறுபடியும் 1 2 சைக்கிளே தான் கிடைக்கும். அடுத்து வந்து 1 2க்கு அடுத்து 1 3 போடுறேன், அடுத்து 2 3 போட்டு பார்க்குறேன், 1 2 3 போடுறேன், 1 3 2 போடுறேன். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் ஒவ்வொன்றா தனித்தனியாக காம்போசிட் பண்ணிங்கன்னா இந்த ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதை எப்படி மூணு இதை எப்படி காம்போசிட் பண்ணுன்றதையும் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஏதோ ஒன்றை மட்டும் இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நான் உங்களுக்கு இதை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு 1 2வையும் 1 3ஐயும் முதல்ல நம்ம காம்போசிட் பண்ணுவோம். ஸோ 1 2ன்றது ஸோ 1 2 சைக்கிளோட மீனிங் என்ன அப்படின்னா 1 2 2க்கு போகுது, அகெயின் 2 வந்து 1க்கு போகுது.
பேலன்ஸ் இருக்க 3 3K போகுது. ஸோ இதுதான் வந்து 1-2 சைக்கிள். இது என்ன பண்ணுறேன் அப்படின்னா 1-3 சைக்கிளோட அடுத்தது காம்போசிட் பண்ணணும். அப்போ 1-3 சைக்கிள் இருக்கும்போது இதை மறைச்சிக்கோங்க, மறுபடியும் ஒரு 1-2-3 போடுங்க. அப்போ 1-3ன்றது 1-3க்கு போகுது, 3-1க்கு போகுது, பேலன்ஸ் இருக்க அந்த 2 இதில் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ அந்த 2-2K போகிறது. ஸோ இது வந்து 1-3 சைக்கிள். அடுத்து இருக்கிறது 2-1 சைக்கிள். மறுபடியும் அடுத்த ஒன்றை மறைச்சிடுங்க. 1-2-3 2-1 சைக்கிள்ன்றது 2-1க்கு போகுது, 1-2 1 goes to 2, அடுத்து வந்து 3-3K போகிறதா வந்து 2-1 சைக்கிள். அப்போ இந்த 3 சைக்கிள்ஸையும் இப்படி தான் காம்போசிட் பண்ணணும். அப்போ ஆன்சர் என்ன கிடைக்குன்னு பாருங்கள். 1 goes to 2, 2 2K போகுது, மறுபடியும் 2 வந்து 1க்கு போகுது. அடுத்தது 2 goes to 1, 1 goes to 3, 3 goes to again 3. அடுத்து 3 goes to 3, 3 goes to 1, 1 goes to 2. இப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா 1 இருக்க வேண்டிய இடத்துல 1 இருக்குது, 2 இருக்க வேண்டிய இடத்துல 3 இருக்குது, 3 இருக்க வேண்டிய இடத்துல 2 இருக்குது. ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்னா 1 1K தான் போகுது. அப்போ இது சிங்கிள் சைக்கிள். அடுத்து வந்து 2 வந்து 3க்கு போகுது, அந்த 3 அகைன் 2K போகுது. அப்போ இது வந்து 2-3 சைக்கிள். அப்போ நான் சிங்கிள் சைக்கிள் ஒமிட் பண்ணி எழுதியிருப்பேன். ஸோ 2-3 சைக்கிள் இது கிடைக்கிறது. அப்போ இது மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றையும் காம்போசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இந்த ஆன்சர் வந்து கிடைக்கும். சரி, இப்போ இதான் வந்து என்ன அப்படின்னா இன்னர் ஆட்டோமார்ஃபிசம். அண்ட் இன்னர் ஆட்டோமார்ஃபிசம் ஆஃப் அ குரூப் G இஸ் அன் ஆட்டோமார்ஃபிசம் ஆஃப் தி ஃபார்ம் இந்த மாதிரி கான்ஜுகேட் ஃபார்ம் phi of G equal to H inverse GH where H is the fixed element of G. சரி, இப்போது ஒரு ஃபிக்ஸ்டு எலமெண்ட்டை வச்சு நான் அந்த குரூப்புக்குள்ளே இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்டையும் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கான்ஜுகேட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து எனக்கு கிடைக்கிற ஆன்சர். சரி, இப்போ இங்கே வந்து எனக்கு எத்தனை இன்னர் ஆட்டோமார்ஃபிசம் இருக்குதுன்னு செக் பண்ணுவோம். நான் வந்து ஃபிக்ஸ்டு எலமெண்ட்டாக 1-2 சைக்கிளை தான் எடுத்தேன். நீங்கள் எந்த சைக்கிளை வேணாலும் எடுத்து வச்சு செக் பண்ணி பார்த்துக்கலாம். மறுபடியும் உங்களுக்கு இதே மாதிரி தான் கிடைக்கும். இப்போ நான் இங்கே 1-2 வச்சு நான் கான்ஜுகேட் பண்ணியிருப்பேன் இல்லையா? அப்போ 1-2 வச்சு நான் கான்ஜுகேட் பண்ணும்போது 1-2 நான் கான்ஜுகேட் பண்ணும்போது மறுபடியும் 1-2 தான் கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் வேறு ஏதாவது ஒரு எலமெண்ட் இப்போ நீங்கள் 2-3 கான்ஜுகேட் பண்ணிங்கன்னா அகைன் 2-3 தான் கிடைக்கும். அந்த இடத்துல மட்டும் தான் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கணும் இல்லையா? மித்தபடி எல்லாமே சேம் தான். சரி, இப்போது நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த கான்ஜுகேட்டோட செகண்ட் இதை பாருங்கள். ஏவை கான்ஜுகேட் பண்ணும்போது பி கிடைக்கும், பியை கான்ஜுகேட் பண்ணும்போது ஏ கிடைக்கும். ஸோ அதே மாதிரியே இங்கேயும் இருக்கும். 1-3 கான்ஜுகேட் பண்ணும்போது 2-3 கிடச்சிருக்கும், 2-3 கான்ஜுகேட் பண்ணும்போது 1-3 கிடச்சிருக்கும். அப்போ இது என்ன சொல்லலாம் அப்படின்னா இந்த 2-3யும் 1-3யும் கான்ஜுகேட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி 1-2-3யையும் 1-2-3 கான்ஜுகேட் பண்ணும்போது 1-3-2 கிடச்சிருக்கும், 1-3-2 கான்ஜுகேட் பண்ணும்போது 1-2-3 கிடச்சிருக்கும். அப்போ இது ரெண்டும் ஒரு கான்ஜுகேட்டு. சரி, அப்போ இது ரெண்டும் ஒரு இன்னர் ஆட்டோமார்ஃபிசம், இந்த செட்டு ஒரு இன்னர் ஆட்டோமார்ஃபிசமு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஐடென்டிட்டிக்கு அப்படியே ஐடென்டிட்டி வந்திருக்கும். இது ஒரு ஆட்டோமார்ஃபிசம், இன்னர் ஆட்டோமார்ஃபிசம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் 1-2 வச்சே பண்ணதுனால எனக்கு மறுபடியும் 1-2 பண்ணும்போது அதே 1-2 சைக்கிளே கிடச்சிருக்கும். அப்போ இது வந்து ஒரு ஐடென்டிட்டி மாதிரி தான் இதுவும் கிட்டத்தட்ட. அப்போ இது ரெண்டுமே ஐடென்டிட்டி கீழே வந்துடுது. அப்போ இது ஒரு டைப்பு. அடுத்து இந்த கான்ஜுகேட் ஒரு டைப்பு, அடுத்து இந்த கான்ஜுகேட் வந்து ஒரு டைப்பு. அப்போ என்கிட்ட 3 டிஸ்டிங்க்ட் இன்னர் ஆட்டோமார்ஃபிசம் வந்து என்னால் ஃபார்ம் பண்ண முடியும்.